வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக சார்பில் ஆரணி ஒன்றிய செயலாளரான எஸ் அன்பழகன் போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் அதே சமயத்தில் கண்ணமங்கலம் பேரூர் செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான கோவர்தனனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்களும், மேற்கு ஆரணி தெற்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினருமான துரை மாமது வேட்பாளராக தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்களும் கூறி வருகின்றனர். அதிமுக சார்பில் போட்டியிட முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரனுக்கே மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட அதிமுக செயலாளரும் போலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயசுதா லட்சுமிகாந்தன் போட்டியிடலாம் என்றும், மாவட்ட பேரவை செயலாளரும் ஆரணி நகர மன்ற துணைத் தலைவருமான பாரிபாபு போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவரை தொடர்ந்து ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான ஜி.வி. கஜேந்திரன் ஆகியோரும் போட்டியில் இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் பேசப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் சத்யா, நகர செயலாளர் சுதன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. பாஜக சார்பில் போட்டியிட மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன், ஆரணி நகர் தலைவர் சதீஷ் ஆகியோரும் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பொன்னையன், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி ஆகியோரது பெயர்கள் முன்வைக்கப்படுகின்றன. நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் அணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் தவமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.